ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிவேன். ஆக்சுவலாக எஸ்டிவேனோட கிளாஸ், அதாவது வீடியோ 2 தான் இது. ஆல்ரெடி எஸ்டிவேனை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருந்தேன். போன வீடியோஸில் என்ன சொன்னோன்றதை ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நெட்வொர்க்கில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு நெட்வொர்க்கில் இன்னொரு நெட்வொர்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள நடக்கிற ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளாக உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸ் நேம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளாக விப்ரோ, ஓகேவா? சென்னையில் ஒன்று இருக்கும், பெங்களூரில் ஒன்று இருக்கும், மும்பையில் ஒன்று இருக்கும், எல்லா இடத்துலையும் மினிமம் ஒரு 5 பிரான்ச்சஸ் இருக்கும். சென்னையில் பெங்களூரில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு விபிஎன், 2 நெட்வொர்க்கும் ஒரே இன்டர் கனெக்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா, ஓகேவா, கண்டிப்பாக ஒரு விபிஎன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிவேன் என்ற டெக்னாலஜிஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இது எஸ்டிவேன் இல்லாததுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்றது தான் போன வீடியோஸில் பார்த்தோம், ஓகேவா? என்னென்னா எம்பிஎல்எஸோ இல்லை சேஸோ எல்டிஇயோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தியிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க யூஸிங் விபிஎன், ஓகேவா? புதுசாக ஒரு டனல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், இது செக்யூர்டு தானே, ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது எப்படி பார்த்தாலுமே நம்ம தேர்ட் பார்ட்டியாக இந்த எம்பிஎல்எஸ்ன்றது ரன் ஆகுறது நம்மளுடைய டிவைஸில் கிடையாது. அது ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஒரு டிவைஸில் ரன் ஆகி போகுது, ஓகேவா? அதேமாதிரி யூஸ் பண்ணுற இன்டர்நெட் ஐஎஸ்பியாக இருக்கட்டும், அது நம்மளது கிடையாது. அது ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபங்க்ஷன் தானே அது. அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை இது செக்யூர்டாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். தேர்ட் பார்ட்டியாக நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோம், நம்மளது இல்லாமல் நடுவில் ஒருத்தவங்க வரானுக்குள்ளே அது செக்யூர்டான்றது நீங்கள் யோசிச்சுக்கலாம். அது நான் இதுக்காக அது சேஃப்டியாக அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல வரல. நான் எம்பிஎல்எஸ்னால் என்னன்றது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகே? அப்போது இந்த ஃபங்க்ஷன்ஸை ஓவர் கம் பண்ணிவிட்டு, அதாவது சென்னையில் இருக்கிற பிரான்ச்சஸில் இருக்க இன்ஃபர்மேஷனும் பெங்களூரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃபீஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவோ, அந்த 2 நெட்வொர்க்கை இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவோ, அதுக்காக தான் இந்த முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த எம்பிஎல்எஸ் ஃபங்க்ஷன்ஸை யூஸிங் ரவுட்டர்ஸை வச்சு, ஓகேவா? ரவுட்டர்ஸோ ஃபயர்வால்ஸோ விபிஎன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. அதை ஓவர் கம் பண்ணிட்டு வந்ததுக்கு தான் இந்த எஸ்டிவேன். இப்போது இந்த எஸ்டிவேன் என்ன பண்ணுது, ஓகேவா? இப்போது முன்னாடி இந்த நார்மலாக ஒரு ரவுட்டர்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுதுன்றதை சொல்லியிருந்தோம். மேனேஜ் பிளேன், கண்ட்ரோல் பிளேன், டேட்டா பிளேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை சொல்லியிருந்தோம். இந்த வீடியோஸில் முழுக்க எஸ்டிவேனோட ஃபங்க்ஷன்ஸு, எஸ்டிவேன் எப்படி ரன் ஆக போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிளாக இந்த இமேஜஸை பாருங்களேன். இப்போது இதில் இது எம்பிஎல்எஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 டிஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிஸை அதாவது பிரான்ச் 1, 2 இன்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? இது நம்மளது கிடையாது. இந்த எம்பிஎல்எஸ்ன்றது தேர்ட் பார்ட்டி இது, ஓகேவா? ஆனால் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம எஸ்டிவேனை வச்சு எஸ்டிவேனில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸை வச்சு ரன் பண்ணிக்கிறோம். அப்போது ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன்ஸ் தான் செய்யுது. ஆனால் இந்த எஸ்டிவேனுன்றது எங்கே கான்ஃபிக் பண்ணிக்கிறோம், நம்ம ஆம்ப்ராம்ப்லேயோ இல்லை க்ளவுட்லேயோ கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது நம்மளுது. ஆனால் எம்பிஎல்எஸோ சேஸோ இது எல்லாமே நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஒரு நெட்வொர்க்கு ஒரு ஐஎஸ்பி கிட்டேருந்து ஐஎஸ்பி மூலமாக தான் அந்த ஃபங்க்ஷன்ஸே நடக்குது நமக்கு. அப்போ இது செக்யூர்டானா அதை நீங்கள் பார்த்துக்குங்க, ஓகேவா? நான் சொன்னதே மறுபடியும் சொல்கிறேன். எம்பிஎல்எஸ்ன்றது டோட்டலாக நம்ம கண்ட்ரோலில் நடக்காது. அது டிபெண்ட் அப்பான் அது ஐஎஸ்பி கண்ட்ரோலில் நடக்கும், சரியா? ஆனால் எஸ்டிவேன்ன்றது நம்ம கண்ட்ரோலில் நடக்கும். நம்ம கீழே எத்தனை நெட்வொர்க்ஸ் கூட வேணாலும் ஓகேவா, ப்ரைவேட்டாக நம்ம விபிஎன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, புரியுதா? எம்பிஎல்எஸ்னா என்ன, எஸ்டிவேன்னா என்ன? எஸ்டிவேன்னா நம்ம அந்த சாஃப்ட்வேர்ஸ், அதாவது அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஃபயர்வால்லையோ இல்லை நம்ம ரவுட்டர்ஸ்லையோ நம்ம அட்வான்ஸ் சுவிச்சஸ்லையோ யூஸ் பண்ணி நம்ம தனியாக நம்ம கீழே எத்தனை கம்பெனிஸ் வேணால் இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல், ஓகே? இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் இதை பற்றி, அதாவது எஸ்டிவேன் இல்லாமல் நம்ம நார்மலாக எம்பிஎல்எஸ் மூலமாக நார்மல் ஒரு ரவுட்டரில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்கலான அதுக்கு கீழே வரக்கூடிய
டெக்னாலஜிஸை இந்த மூணுத்தையும் பார்த்துட்டோம். இப்போது நம்ம SD-WANல நடக்கக்கூடிய டெக்னாலஜிஸை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது தான் இவங்க எல்லாருமே. ஓகே, அப்போது இந்த SD-WANக்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் vManage, vSmart, vBound, vEdge. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்றும் இருக்குது, vAnalytical. ஓகே, அப்போது இந்த SD-WANன்ற ஓவரால் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இவங்க 5 பேருமே இருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? ஓகே, இப்போது இதில் இதை பற்றி நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்தையும் சொல்கிறேன் பாருங்களேன். இதில் vManage இருக்கார் பார்த்தீங்களா, அவர் vBound இருக்கார் பார்த்தீங்களா, அவர் vSmart இருக்கார் பார்த்தீங்களா, அவர் vAnalytical. ஓகேவா, அந்த 4 பேருமே நம்ம க்ளவுடில் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். யார்? இந்த எட்ஜ் இல்லாமல் vBound, vSmart, vManage, vAnalytical இவங்க 4 பேருமே நம்ம ஏதோ ஒரு க்ளவுடில் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். அது எந்த க்ளவுடாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆன் ப்ராம்ப்ட்லேயும் பண்ணிக்கலாம், அதாவது க்ளவுட்லேயும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நம்மளுடைய லோக்கல் ரவுட்டர்ஸ்லேயோ ஃபயர்வால்ஸ்லேயோ கூட பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் பற்றி பார்க்க போகிறோம். vManage இருக்காரு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து ஓகேவா, மேனேஜ் பிளைன் என்ன பண்ணுதுன்றதை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது அதே தான், ஆல்மோஸ்ட் அதே தான் பண்ணுது. என்ன பண்ணுது, இது ஒரு சென்ட்ரலைஸ்டாக இருந்து ஓகேவா, கம்ப்ளீட்டாக அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஓவரால் நெட்வொர்க் ப்ராசஸையே ரவுட்டிங் ப்ராசஸையே மேனேஜ் பண்ணுறதே யாருன்னா இந்த vManageன்றவர் தான். ஓகேவா, எக்ஸாம்பிளாக ஒரு ரவுட்டரில் நடக்கக்கூடிய ஓவராலாக ஒரு நெட்வொர்க்கில் நிறைய இன்டர் கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தி அதில் நடக்கக்கூடிய ரவுட்டிங் ஃபங்க்ஷன்ஸை ஓவராலாக மேனேஜ் பண்ணி அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறவருடைய பேர் தான் vManage. புரியுதுங்களா? இவர் தான் vManageன்றவர். vBound. ஓகேவா, vBoundனா யாருமே இல்லை. vBoundனா யாருன்னா இது வந்து எக்ஸாம்பிளாக வந்து இப்போது இந்த vManage இருக்கார் பார்த்தீங்களா, vManageயும் vEdgeயும் கனெக்ஷனை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதுக்கு நடுவில் வந்து அத்தன்டிகேஷன் மூலமாக, அதாவது இன்ஃபர்மேஷன் வந்து வந்துருச்சுன்றது நம்ம அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை பண்ணுற ஒரு பேர் தான் வந்து vBound. ஓகேவா, vBoundன்றது வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் செய்கிறாரு. சரியா, நெக்ஸ்ட்டு vSmart இருக்கார் பார்த்தியா. vSmartனா இவர் vSmart கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. vSmart கண்ட்ரோலர்னால் என்னென்னா இருக்கிற அனைத்து விதமான ஃபங்க்ஷன்ஸையுமே ஓகேவா கண்ட்ரோல் செய்கிறது இதுதான். எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ஓவராலாக நம்ம நெட்வொர்க்கில் வரக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். OSPF, EIGRP, RIP இந்த மாதிரி எல்லா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸும் யார் மூலமாக தான் கண்ட்ரோல் செய்கிறாங்கன்னா இந்த vSmart கண்ட்ரோலர் மூலமாக தான் நடக்குது. ஓகேவா, அதாவது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணுறோன்னா அதில் வரக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது, டிராஃபிக்காக இருக்கட்டும், எந்த வழி போகணும், எப்படி போகணும், பெஸ்ட்டு வே எது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இது vSmart கண்ட்ரோலர் தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா vAnalyticalனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ளவுட் பேஸ்டு சர்வீஸுங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு க்ளவுட் பேஸ்டு சர்வீஸ் தான். இதில் வந்து இருக்கிற அனைத்து விதமான இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான். அதாவது ஆல் இன்ஃபர்மேஷன்ஸையுமே வந்து கட்டுப்படுத்தி அதாவது இப்போ நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஓகேவா கண்ட்ரோல் பண்ணுறது தான் அனலிட்டிக்கலாக இருப்பாங்கல்ல, அதாவது ஓவராலாக அவங்க தான் இருந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி அனலிட்டிக்கல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு vEdgeனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இங்கே பாருங்களேன். இந்த vEdgeன்றது வந்து என்ன பண்ணுதுன்னா இதில் வந்து க்ளவுடாக இருக்கட்டும், சர்வராக இருக்கட்டும், ஏதாவது பிரான்ச்சஸாக இருக்கட்டும், எந்த நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுறவர் தான் இந்த vEdgeன்றவர். ஓகேவா,
அவர் வந்து எந்த க்ளவுடாக இருக்கட்டும், டிசியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பிரான்ச்சஸில் ஒரு சுவிட்சஸாக இருக்கும், ஒரு ரவுட்டராக கூட இருக்கட்டும், ஓகேவா. ஆனால் கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்துகிறவரே இவர் தான். அப்போது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கூட சொல்லலாம் இவரை, ஓகேவா. இதுதாங்க, இதுதான் சிம்பிளாக புரிஞ்சிச்சிங்களா. இப்போது ஒரு ஓவர் வியூவாக ஒரே ஒரு தடவை சொல்லிக்கிறேன், கோச்சிக்காதீங்க, ஓகேவா. இப்போது போன வீடியோஸில் பார்த்தது நம்ம என்ன பார்த்தோன்னா, எஸ்டி வேன்னா என்னன்றதை நான் வந்து எக்ஸ்டி வேன்னா என்னன்னு தான் சொன்னேன் தாண்டி போன வீடியோவில் ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலை, சரியா. போன வீடியோஸில் சொன்னது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறது எம்பிஎல்எஸோ இல்லை வந்து சாஸையோ இது மாதிரி தேர்ட் பார்ட்டியாக ஒன்று யூஸ் பண்ணி தான் ஷேர் பண்ணுறாங்க. அதில் நடக்கக்கூடிய டெக்னாலஜிஸு, அந்த ரவுட்டருக்குள்ளே நடக்கக்கூடிய டெக்னாலஜிஸை பற்றி தான் சொன்னோம். ஆனால் இந்த வீடியோஸில் எஸ்டி வேன்னு சொல்லிட்டோம், ஓகேவா. இதையும் தாண்டி இன்னும் எஸ்டி வேனை பற்றி இன்னும் சொல்லலாம். இது எஸ்டி வேன் வந்து எப்படி கான்ஃபிக் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து கான்ஃபிகரேஷன் வீடியோ நான் சொல்லலை, நான் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சால் வந்து தனியாக போடுறேன். என்கிட்ட ஃபயர்வால்ஸோ ரவுட்டர்ஸோ ஏதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி பார்த்து போடுறேன். எப்படின்னா இது வந்து ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணிடுறாங்கங்க. நான் பார்த்தேன் ஒருத்தர் கான்ஃபிக் பண்ணுறத. எப்படின்னா ஒரு குரூப்பாக க்ரியேட் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே எந்தெந்த நெட்ஒர்க்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோமோ அவங்களுக்கு நடுவில் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிற மாதிரி பார்த்தேன். மேபி முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் வந்து கான்ஃபிக் பண்ணுற மாதிரியாவது இருக்கான்னு பார்த்துட்டு கூட எப்படி பண்ணுறாங்கன்றதையாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.